சினிமாவுக்கு தொழில்நுட்பமும் சிந்தனையும் கொண்டு வந்து சேர்த்தவர் யாருன்னு தெரியுமா? த ஒன்லி ஒன், ஹீ இஸ் த ஒன், பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள் தான். ஸோ அவரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. திஸ் இஸ் யுவர் சேனல் செய்தியாளர். நான் உங்கள் தர்மன். இவர் ஒரு நடிகர் மட்டும் இல்ல, இவர் ஒரு கலைஞர், சிந்தனையாளர், ஒரு படைப்பாளர், கண்டுபிடிப்பாளர், ஒரு புரட்சியாளர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போலாங்க. நம்ம தமிழ் சினிமால நீங்க கொண்டாடிட்டு இருக்க சூப்பர் ஸ்டார் வருவதற்கு முன்னையே ஒரு தனி மனித சூப்பர் ஸ்டாரா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள கால் எடுத்து வச்சு ஒரு கலக்கலக்குனவர் தாங்க நம்ம பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள். ஸோ இவர் நடிச்சு, இவர் இயக்கி, இவர் நம்ம தமிழ் சினிமாவுக்கு நிறைய பாராட்டுகள் சம்பாதித்து கொடுத்த ஒரு சில திரைப்படங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த வரிசையில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அந்த திரைப்படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1987 வெளிவந்த படம் தாங்க இந்த புஷ்பக விமானம். அதாவது இப்போ 2025லயே நிறைய டைரக்டர்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் மூவி எடுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்க சமயத்துல 1987லயே ஒரு கட்ஸோட எடுக்கப்பட்ட மூவி தான் இந்த புஷ்பக விமானம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லா எந்த ஒரு கேரக்டர்ஸ்க்குமே டயலாக்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கவே இருக்காது. ஃபார் அன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சார்லி சாப்ளின், மிஸ்டர் பீனோட படங்கள் எல்லாம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி எடுக்கப்பட்ட படம் தான் புஷ்பக விமானம். அதாவது இந்த படம் வெற்றி அடைஞ்சதுக்கான காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல நம்ம கமல்ஹாசன் அவரோட நுணுக்கமான நடிப்பு, அவரோட முகபாவனை, அவரோட அந்த நடிப்போட உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு நடிப்பை இந்த படத்துல கொடுத்துருப்பாருங்க நம்ம கமல்ஹாசன் அவர்கள். ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டுமே தான் இந்த படம் பயங்கர வெற்றி அடைஞ்சு இப்போ வரைக்குமே பேசும் பொருள் இந்த படம் இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1994 வெளிவந்த படம் தாங்க இந்த மகாநதி. அதாவது நம்ம இந்திய சினிமால இதற்கு முன்னாடி காலகட்டத்தில எல்லாம் ஒரு படங்கள் எடிட் பண்ண விதம் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிலிம்ல எடுப்பாங்க. அந்த பிலிம்ஸை கட் பண்ணி ஜாயின் பண்ணி டேப் பண்றது மூலியமா தான் ஒரு படங்கள் உண்டாயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை உடைச்சது பாத்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான். ஏன்னா அந்த படத்து மூலியமா தான் ஆவிட் அப்படிங்கிற எடிட்டிங் சாஃப்ட்வேரை கொண்டு வந்தது மூலியமா படங்கள் எல்லாமே எடிட்டிங் வைஸாவும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா நம்மளால உருவாக்க முடிஞ்சது. ஸோ இது மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் எடிட்டிங்ல உட்கார்ந்து வேலை செய்யற ஒருத்தங்களுக்கு டைம் கன்செப்ஷன் அப்படிங்கிறது ஈஸியா இருக்குது. ஸோ இந்த வகையில கமல்ஹாசன் அவர் இன்னும் வேற லெவல் தான். அண்ட் 1986 வெளிவந்த படம் தாங்க விக்ரம். ஸோ இந்த படத்து மூலியம் நம்ம கமல் அவர்கள் என்ன செஞ்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி காலகட்டத்துல ஒரு சாங்கையோ ஒரு மியூசிக்கையோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அதை ஒரு ஆர்கெஸ்ட்ரா உட்கார வச்சு லைவா ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல என்ன மிஸ்டேக் நடக்கும் அப்படின்னா யாரோ ஒருத்தர் பண்ற சின்ன மிஸ்டேக்னால அவங்க ரெக்கார்ட் பண்ற சாங்ஸும் ஆடியோவும் பாத்தீங்கன்னா திரும்ப ரிப்பீட்டடா ஃபர்ஸ்ட்ல இருந்து எடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ இந்த விஷயத்துல நம்ம ஏதோ ஒரு சின்ன மாற்றம் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்யூட்டர் மூலியமா ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்ண முடியும். அதுல எங்க மிஸ்டேக் நடந்தாலும் ஈஸியா ஒரு காப்பி அண்ட் கட்ல ஈஸியா சரி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை அப்பவே கொண்டு வந்தாருங்க நம்ம கமல்ஹாசன் அவர்கள். வேற லெவல்ல. ஸோ 1996 வெளிவந்த படம் தாங்க குருதி புனல். இந்த படத்து மூலியமா தான் நம்ம கமல் அவர்கள் டிடிஎஸ் சவுண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு புது டெக்னாலஜியை தமிழ் சினிமாவுக்கு கொண்டு வந்தாரு. தியேட்டர்ல ஆடியன்ஸ் உட்கார்ந்து பார்க்கும்போது அவங்க அந்த படத்துக்குள்ள போகிறதுக்கு மெயினா முக்கியமான காரணமா இருக்கிறது என்னன்னா சவுண்டு தான். ஸோ இந்த டிடிஎஸ் சவுண்ட் எஃபெக்டை இந்திய சினிமாவுக்கு கொண்டு வந்தது மக்களிடையில பெரிய வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்து என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் படம் தாங்க. இந்த படத்து மூலியமா தான் கமல் அவர்கள் இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை இந்திய சினிமாவுக்கு கொண்டு வந்திருக்கிறாருங்க. வயசான கெட்டப்ல நிறைய படங்கள்ல நடிகர்கள் மேக்கப் போட்டு பார்த்துருந்துருப்போம். ஆனா இந்த படத்து மூலியமா தான் இந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப் அப்படிங்கிற டெக்னாலஜியை நம்ம கமல் அவர்கள் கொண்டு வந்தாரு. எல்லாத்தினாலையுமே அதை நம்பும் வகையில அதை பண்ணியும் காமிச்சாரு அப்படின்னு சொல்லலாம். 2008 வெளிவந்த படம் தாங்க இந்த தசாவதாரம். இந்த படம் ஒரு இந்திய வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணுச்சுன்னு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஹாலிவுடவே இந்த படத்தை திரும்பி பார்க்க வச்சாங்கன்னு சொல்லலாம். இதுக்கு மெயினா நம்ம கமல் அவர்களும் KS ரவிக்குமார் அவர்களும் போட்ட ஒரு உழைப்பு அவ்வளோ பெருசுங்க. ஏன் அப்படின்னா இந்த படத்துல 10 விதமான கேரக்டர், 10 விதமுமே பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒன்று ஒரே மாதிரி இருக்காதுன்னு சொல்லலாம். 10 கேரக்டருக்குமே தனித்துவமான ஆக்டிங், தனித்துவமான வாய்ஸ், தனித்துவமான ஸ்டைல் கொண்டு இந்த படத்தை எடுக்கப்பட்டுச்சு.
ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா 10 விதமான ரோல் நடிச்சு உலக சினிமாலேயே வந்துட்டு யாரும் பண்ணாத விஷயத்த பண்ணதுக்காகவே இவருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃபே சொல்லலாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போற படம் நம்ம இந்திய சினிமாவையே அடுத்த லெவலுக்கு கொண்டு போன படம் அப்படின்னு சொல்லலாங்க. அந்த படத்தோட பேர் வந்து ஆளவந்தான். அதாவது நம்ம கமல் அவர்கள் இந்த படத்துல 2 கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாலும் இந்த படத்து மூலியமா மோஷன் கேப்சரிங் அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அனிமேஷன் ஸ்டைல்ல இந்த படத்துல நிறைய காட்சிகள் வந்துட்டு நம்ம கமல் அவர்கள் வந்துட்டு இந்த படத்துல கொண்டு வந்தார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்தை பேஸா வச்சுதான் நம்ம கில் பில் படத்துல நம்ம குவிண்டன் டாரண்டினோ அப்படிங்கிற டைரக்டர் கில் பில் படத்துல இந்த படத்தை ரிலேட்டபிளா வச்சுதான் அந்த படத்துல அவரு நிறைய காட்சிகள் வந்து வடிவமைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பெருமை நம்ம கமலை வரவே தான் சேரும். லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் இப்போ இருக்க தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள்ல லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிற டேர்மை சொல்றதை நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒரு சினிமாக்காரங்களுக்கு தான் தெரியும் அந்த விஷயத்த பண்றது எவ்வளவு கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ இந்திய சினிமாவில் விரும்மாண்டி அப்படிங்கிற ஒரு படத்து மூலியமா இந்த லைவ் சவுண்ட் ரெக்கார்டிங் அப்படிங்கிறத ஒரு ஸ்கிரீன் பிளேக்குள்ள ஒரு ஸ்டோரிக்குள்ள ஒரு சின்ன சீனுக்குள்ள எப்படி உட்கார வைக்கணும் அப்படிங்கறது அவ்வளோ நேர்த்தியாகவும் அவ்வளோ அக்யூரேட்டாகவும் நம்ம கமல் அவர்கள் பண்ணி காமிச்சிருப்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியுமா உன்னை பத்தி இன்ச்சா தெரியும் எல்லாம் தெரியுமாவில. சரி எல்லாம் தெரியும்னா எனக்கு இப்ப அரிக்குது எங்க இருக்கீங்க. இது வந்துட்டு இப்ப இருக்கவங்களுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவியா இருக்கலாம். ஆனா அப்ப வந்துட்டு ஒரு படத்தை சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர் பட்ட மெனக்கடல் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். நம்ம யோசிக்கும் போது அவ்வளவு பயங்கரமா இருக்குல்ல. ஸோ கமல் அவர்கள் எப்பவுமே வேற லெவல் தான். தேவர் மகன் அப்படிங்கிற படத்து மூலியமா தான் இந்திய சினிமாவுக்கு அந்த காலத்திலேயே மூவி மேஜிக் அப்படிங்கிற ஸ்கிரீன் பிளே ரைட் பண்றதுக்கான சாஃப்ட்வேரை வந்துட்டு நம்ம கமல் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தினாருங்க. எவ்வளவு விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கல்ல. இவர் ஆக்சுவலா வந்துட்டு ஒரு லெஜெண்ட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இவருக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது அப்படிங்கறத சொல்ல. இப்ப கூட ரீசெண்டா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது இப்ப ஏஐ வந்து அவ்வளவு ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏஐ பத்தி அவ்வளவு அழகா வந்து நம்ம கமல் அவர்கள் வந்துட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்திருப்பாரு. நீங்கள் கேட்கும் அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாம் வாழும் காலத்தில் பார்க்கக்கூடியதுதான். நான் சொன்ன அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாம் வாழும் காலத்தில் பார்க்க போவதுதான். ஸோ இப்ப இருக்க ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு இவர் ஒரு இன்ஸ்பிரேஷன். இவர் தான் வந்துட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பாலம் அமைத்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்ட்னே சொல்லலாம். ஸோ இவரோட ஐடியாஸ் மூலியமா இவரோட சிந்தனை மூலியமா நிறைய பேர் இவரை தொட்டு நிறைய டைரக்டர்ஸ் வந்து இப்போ உருவாயிட்டு இருக்காங்க. ஸோ கமல்ஹாசன் அப்படின்னா த ஒன்லி லெஜெண்ட். ஸோ இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு.